பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் த ஹியூமன் சைக்கிள் புத்தகத்தில் சாப்டர் 8 படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு சிவிலைசேஷன் அண்ட் பார்பரிசம். போன செஷன்ல பேராகிராஃப் 4, 5, 6 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த பகவான் எப்படி இந்த ஷிஃப்ட், மனுஷனுடைய ஃபோக்கஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி சொல்றார். எப்படி ஒரு ஆதிகால மனிதன்கிட்ட அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய உடல் தான், உடம்பு தான், உடல் வலிமை. அதுலேருந்து தான் மெல்ல 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 ஷிஃப்ட் அப்படியே மாறுது. அப்புறமா தான் மெல்ல மெல்ல மைண்டுக்கு வருது. அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் தான் பிரதானம், உடல் வலிமை தான் பிரதானம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பிரதானமாக இருந்தது. இதைத்தான் பகவான் பார்பாரிக் ஆட்டிடியூட் என்று கூறுகின்றார். பார்பாரிக் ஆட்டிடியூட் என்றால் உடல் தான் அங்க பிரதானம். அதே போல இந்த எஜுகேஷன், மனிதன் அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் மைண்ட்ல அவனுடைய கவனம் எல்லாம் செல்லுது. ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறப்போ மனிதன் எதுல ஃபோக்கஸ் பண்றான்? ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய இன்டெலெக்ட்ல, புத்தியில தான் அவன் ஃபோக்கஸ் பண்றான். அதாவது அவனை கண்டறிவது என்பது எளிதாக அவனுக்கு அமையவில்லை. தன்னை கண்டறிவது என்பது அவனுக்கு எளிதாக புலப்படவில்லை. வெறும் இன்டெலெக்சுவல் எஜுகேஷன் அது அவனுக்கு எளிதாக படுகின்றது. அதனால்தான் எஜுகேஷன் அடுத்த ஃபோக்கஸ் மைண்ட்ல வருது. மைண்ட்ல எகைன் எஜுகேஷன். எஜுகேஷன்ல எங்க எஜுகேஷன் நல்ல டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட். யார் ஒருத்தர் நல்ல மைண்டை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவர் தான் சரியான வாழ்வை வாழ்வதற்கு தகுதியாக கருதப்படுகின்றார். அதனால எஜுகேஷனுடைய ஃபோக்கஸும் எப்படி ஆயிடுது? இன்டெலிஜென்ஸ், மென்டல் கெப்பாசிட்டி, இதுதான் அங்க ஃபோக்கஸா இருக்கு. செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான் மாரல் ட்ரைனிங், மனிதனுடைய ஈஸ்தட்டிக் ஃபேக்கல்டிஸ், இதெல்லாம் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான் தரப்படுகின்றது. சொசைட்டியில எப்படி மனிதன் எதை வைத்து அவன் அளவிடப்படுகின்றான் என்றால் அவனுடைய இன்டெலிஜென்ஸ், எந்த அளவிற்கு அவனுடைய மனோ வலிமையினால் தன்னுடைய உடலினுடைய மற்ற அம்சங்களை அவன் ஆளுமை செய்கின்றான். அதே போல உலக ஞானம் எவ்வாறு அவன் பெற்றுக்கொண்டிருக்கின்றான், அதன் மூலம் அவன் எவ்வாறு உலகத்தின் மீது ஆளுமை செலுத்துகின்றான், சமுதாயத்தின் மீது ஆளுமை செலுத்துகின்றான், அவனுடைய சமுதாய மற்றும் பொருளாதார வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்கின்றான், எல்லாம் அவனுடைய மென்டல் கெப்பாசிட்டி, அதன் மூலமாகத்தான் அவன் அமைத்துக் கொள்கின்றான். அதன் மூலமாகத்தான் மனிதன் கணிக்கப்படுகின்றான் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எங்க போயிடுது? பாடியிலேருந்து மைண்டுக்கு போயிடுது, மைண்ட்லையும் இன்டெலெக்டுக்கு போயிடுது. ஸோ எல்லாமே கமர்ஷியல் மோட்டிவ்ல செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. இது ஒரு ஃபேஸ், ஒரு பாசிங் ஃபேஸ் அப்படிங்கிறார். இந்த கமர்ஷியல் மோட்டிவ்ல அனைத்தையுமே அணுகுவது என்பது ஒரு பாசிங் ஃபேஸ்.
அது ஒன்ஸ் அதை கடந்து போன பிறகு எகைன் மனிதனுடைய அந்த உயர் விஷயங்கள்லாம் ஈஸ்தட்டிக் சென்ஸ், ஒரு மாரல், அவனுடைய மாரல் கேரக்டர் டெவலப் பண்றது, இதெல்லாம் வந்து எகைன் அவைகளுக்கு மீண்டும் முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு பகவான் சொல்றார். இதெல்லாம் வந்து ஒரு பாசிங் ஃபேஸ் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒரு சமுதாயம் வந்து டெவலப் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த சமுதாயத்துல ஒட்டுமொத்த அங்கத்தினர்களும் அந்த அறிவை வந்து பெற்றுக்கொள்ளணும், அறிவை உடையவர்களாக இருக்கணும், கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்களாக இருக்கணும். அனைவருமே அந்த கலாச்சார முன்னேற்றம் என்பது அனைவரையும் சென்றடையணும் அப்படிங்கிறார். ஒரு குரூப் மாத்திரம் நல்ல கல்ச்சர்டா இருந்து, if they are surrounded by a huge mass of people with barbaric habit of mind அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஹியூஜ் மாஸ் என்ன ஆகும், இதை விழுங்கிடும் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன இன்சிஸ்ட் பண்றார் அப்படின்னா, நாலேஜ் வந்து ஒரு இடத்துல மாத்திரம் தங்கி தங்கி தேங்கி இருந்தா பத்தாது அப்படிங்கிறார். இட் ஷுட் என்லார்ஜ் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். அப்படி அப்படி அந்த நாலேஜ் வந்து எங்கும் பரவி இல்லாமல் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எது வந்து டாமினண்டா இருக்கு, எதுலேருந்து நம்ம வர்றோம் அப்படின்னா இந்த இக்னோரன்ஸ்ல இருந்து நம்ம வர்றோம். இந்த இக்னோரண்ட் நைட் கீழே என்ன இருக்கு, நம்மளுக்கு கீழே இந்த சப் ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம், சப் ஹியூமன் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த சப் ஹியூமன் எலிமெண்ட்ஸ்லாம் எதை சார்ந்து இருக்கின்றன, இக்னோரன்ஸை சேர்ந்து இருக்கின்றன. இந்த நாலேஜ் வந்து நல்ல எங்கும் பரவி வியாபித்து இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்றால், இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 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 அறியாமை என்பது, இருளடைந்த அறியாமை என்பது, அறியாமையின் இருள் என்பது அந்த ஞானத்தையும் விழுங்கிவிடும் அப்படிங்கிறார். ஸோ த நாலேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபாரெவர் இட் ஷுட் எக்ஸ்பேண்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். நாலேஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் நாலேஜ் ஷுட் எக்ஸ்பேண்ட் இட் செல்ஃப். அப்பதான் அது சேஃப் அப்படிங்கிறாரு. இஃப் இட் இஸ் நாட் எக்ஸ்பேண்டிங், இஃப் இட் இஸ் கெப்ட், ஒரு வெகு சிலர் தான் அதை கையில் வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அது இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க இந்த நாலேஜ் இருக்கவங்களுடைய பீப்புளினுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. இப்படித்தான் வந்து பண்டைய காலத்து கிரேக்க நாகரிகம் அழிந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா அங்க கிரேக்க நாகரிகத்தில் என்ன நடைபெற்றது என்றால், இந்த ஒர்க்கிங் கிளாஸுக்கு அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டன, பட் தே ஆர் கெப்ட் இன் த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படிங்கிறார். அவர்களுக்கு வந்து வெளிச்சம் எவ்வாறு வந்தது என்றால், கிறிஸ்துவ மதத்தின் மூலமாக அந்த வெளிச்சம் வந்தது. The light came in the form of Christian religion அப்படிங்கிறாரு. அது என்ன நடைபெற்றது என்றால், அந்த அந்த அது என்ன செய்தது, அந்த கிரேக்க நாகரிகத்துக்கே உடைய பண்டைய கலாச்சாரத்தை அது அழிக்க ஆரம்பித்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் என்ன செய்தது, மனிதனுடைய அந்த சிந்திக்கும் மனம் அதை அது ஊக்குவிக்கவில்லை அப்படிங்கிறார். மத ரீதியாகத்தான் அவர் மக்களை கவர்ந்ததை ஒழிய மனிதனுடைய சிந்திக்கும் மனதை அது ஊக்குவிக்கவில்லை. அது மனிதனை எப்பொழுதுமே மனிதனுடைய மனிதனுடைய அறிவை அது இருளிலேயே வைத்திருந்தது. அதன் மூலமாக தன் மத உண்மைகளை அதன் மூலமாக அவ்வாறு இருந்தால்தான் மனிதன் தன்னுடைய மதத்திற்கு அவன் மதத்தை நாடுவான் என்கின்ற ரீதியில் மனிதனை ஒரு அறியாமையிலேயே வைத்திருக்க முடிவு செய்தது என்று குறிப்பிடுகின்றார். அதனால இதுவும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இன்ஃபேக்ட் பகவான் சாடுகின்றார். கிறிஸ்டியன் எக்லிசியாஸ்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சர்ச், ஒரு கிறிஸ்டியன் ரிலிஜன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை சார்ந்த சில விதிமுறைகள் எக்லசியாஸ்டிசிசம் அப்படிங்கிறார்.
அப்புறம் மொனாஸ்டிசிசம், ஒரு மடம் இருக்கும், அந்த மடத்தை சார்ந்த ஒரு வாழ்வு, கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரி, அதற்கென்று விதிக்கப்பட்ட விதிகள். இது வந்து பரவலாக அந்த மிடியவல் யூரோப்ல ரொம்ப பாப்புலரா இருந்தது. அது எப்படி செயல்பட்டது என்றால், அது அறிவுக்கு புறம்பாக செயல்பட்டது அப்படிங்கிறார். ஆன்டி இன்டெலெக்சுவல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இன்ட்ரெஸ்டிங்லி பகவான் என்ன கூறுகின்றார், கிழக்கத்திய நாடுகளிலிருந்து வந்த அரப் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகத்தான் ஓரளவாவது அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு கிரேக்க ரொமானிய அந்த ரோமன் கிரேக்கோ ரோமன் அந்த சொசைட்டிக்கு பரவியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், எவ்வாறு மனிதனுடைய அறிவு வந்து மனம் சார்ந்த செயல்பட ஆரம்பித்தவுடன் இது எது வந்து முக்கியமான பங்கை வகிக்கின்றது என்றால், த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், த மாடர்ன் வேர்ல்டு சயின்ஸ். அது வந்து மனிதனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு ஒரு மாபெரும் பங்கை அது அளித்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த விஞ்ஞான அறிவு என்பது நல்ல வளர்ந்த மனித நாகரிகத்திற்கு அவர்கள் தாங்களை நன்றாக ஒழுங்கமைத்துக் கொள்ளவும், தங்களை தற்காத்துக் கொள்ளவும், தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் அந்த விஞ்ஞான அறிவு என்பது அவர்களுக்கு உதவி புரிந்தது அப்படிங்கிறார். அதே போல அந்த விஞ்ஞான அறிவு என்ன செய்தது, எங்கெல்லாம் அறியாமை இருக்கின்றதோ அந்த அறியாமையை ஒட்டுமொத்தமாக விளக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் செயல்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த தற்காலிக கல்வி முறையில எவ்வாறு விஷயங்கள் வந்து எந்த அளவிற்கு அவை எல்லாமே வந்து நடைமுறையில் சாத்தியமாக்கப்பட்டனவோ, ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம என்ன செய்யறோம், நடைமுறையில அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். வெறும் தியரியில மாத்திரம் இல்லை, எஜுகேஷன் என்பது வெறும் தியரியாக இல்லை, எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றோம். எல்லாத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் யூஸ் பண்றது அப்படிங்கிறது, அந்த ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எதன் மூலமாக கல்வி அறிவினால் மாத்திரமல்ல, அந்த கல்வி அறிவிலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சயின்டிபிக் நாலேஜ் தான் வந்து அனைத்தையுமே நடைமுறையில் நடைமுறையில் செயலாக்குதல் என்பதற்கு இந்த விஞ்ஞான அறிவு என்பது மிகவும் உதவியாக இருந்தது. கல்வியிலேயே எது உண்மையா எது வந்து அதிமுக்கியமானதாக கருதப்பட்டது, எது மாபெரும் ஒரு பங்கை வகித்தது என்றால் அந்த விஞ்ஞான அறிவு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். விஷயங்களை பிராக்டிக்கலா அதோட ரிசல்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அது விஞ்ஞானம் தான் செய்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோ விஞ்ஞான அறிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாறிவிட்டது அப்படிங்கிறார். அதே போல இந்த இந்த வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்தில். இதில் என்ன நடைபெற்று கொண்டு வருகின்றது என்றால், ஒரு காலத்தில் வந்து அறிவு என்பது வெகு சிலரால் மாத்திரமே, வெகு சிலரினுடைய ஒரு வெகு சிலரின் வசமே இருந்தது. ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 300 to 400 இயர்ஸ் பேக், நாலேஜ் என்பது ஒரு செலக்டட் ப்ரிவிலேஜ்ட் ஃபியூ, அவங்க தான் அந்த நாலேஜ் வச்சிருந்தாங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, த நாலேஜ் ஹஸ் பிகம் யூனிவர்சலைஸ்ட் அப்படிங்கிறார். இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஹியூமன் ரேஸ்ல வந்து நன்றாக வளர்ந்து காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த இந்த உலகமே வந்து அந்த நாலேஜ் வந்து முழுவதுமாக பரவுவது என்பது தவிர்க்க முடியாதது. இட்ஸ் a கொஸ்டின் ஆஃப் டைம் அப்படிங்கிறார். இதுல முக்கியமான பங்கை எது வகிக்கின்றது என்றால் விஞ்ஞானம். விஞ்ஞானம் தான் வந்து மனித குலத்தினுடைய அந்த அறிவினுடைய எல்லையை வந்து நன்றாக விசாலமாக விஸ்தீரணம் செய்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய அறிவை வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல்படும் கருவியாக எது மாற்றியது என்றால் அது விஞ்ஞானம் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ எப்படி இந்த பார்பாரிக்லேருந்து எஜுகேஷன்,
எஜுகேஷன்லேருந்து எகைன் சயின்டிஃபிக் நாலேஜ், இப்படி படிப்படியாக அந்த டெவலப்மெண்ட் வந்து இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் 7க்கு உள்ள போகலாம் நம்ம. The Human Cycle, Chapter 8, Civilization and Barbarism, Paragraph 7. It is true that the first tendencies of science have been materialistic, and its indubitable triumphs have been confined to the knowledge of the physical universe and the body and the physical life. But this materialism is a very different thing from the old identification of the self with the body. Whatever its apparent tendencies, it has been really an assertion of man, the mental being, and of the supremacy of intelligence. Science, in its very nature, is knowledge, is intellectuality. And its whole work has been that of the mind turning its gaze upon its vital and physical frame and environment to know and conquer and dominate life and matter. The scientist is man, the thinker, mastering the forces of material nature by knowing them. Thank you, sir. Can I read, sir? Yes, please. Salient points. The first tendencies of science have been materialistic, and its successes have been confined to the knowledge of the physical universe and physical life. In the scientific tendency, there has been an assertion of man, the mental being, and of the supremacy of intelligence. The very aim of science is to know and conquer and dominate life and matter. Thank you, sir. Thank you. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐரோப்பாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் பல நாடுகள் வந்து நல்ல வல்லரசுகளாக மாறின. இந்த பொருளாதாரத்தில் அவை வெகுவாக முன்னேறின. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ். அதுதான் வந்து மெயின் காரணம். சயின்ஸ்ல வந்து பெரிய பெரிய பிரேக் த்ரூலாம் நடைபெற்றது. எஸ்பெஷலி இந்த 19th century 18th century தான் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல பிரேக் த்ரூ. அதுல எண்ணற்ற புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்தது. இது வந்து எதுக்கு வழிவகுத்தது என்றால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதற்கு வழிவகுத்தது. மனிதன் வந்து பொருளாதார வசதியில அவனுடைய ப்ராஸ்பெரிட்டிக்கு வந்து அது வந்து வழிவகுத்தது. ஸோ சயின்ஸ்ல மூலமாக என்ன நடைபெற்றது? பொருள் சார்ந்த விஷயங்களினுடைய ஒரு வளர்ச்சி சமுதாயத்தில் ஏற்பட்டது. அதனால்தான் மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் டெண்டன்சி ஆஃப் சயின்ஸ் ஹவ் பீன் மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கிறார். அதனுடைய
அறிவு எல்லாமே, கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து எந்த எல்லைக்குள் செயல்பட்டன என்றால் எல்லாமே நாலேஜ் ஆஃப் த பிசிக்கல் யூனிவர்ஸ். பிசிக்கல் யூனிவர்ஸ் சம்பந்தப்பட்ட ஞானம் தான் எல்லாமே. சயின்டிபிக் அட்வான்ஸ் எல்லாம் அதனுடன் தான் அது செயல்புரிந்தது. எதெல்லாம் மெட்டீரியலா இருக்கோ, எதெல்லாம் பிசிக்கலா இருக்கோ, இந்த உடல், இந்த பிசிக்கல் லைஃப், மெட்டீரியல் லைஃப், இதுதான் வந்து அதனுடைய ஃபோக்கஸ். இந்த எல்லைக்குள் தான் வந்து இந்த சயின்டிபிக் நாலேஜ் என்பது செயல்பட்டது. ஏன்னா இந்த மெட்டீரியலிசம் என்பது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பண்டைய காலத்து பார்பாரிக் ஆட்டிடியூட் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் தான். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் வித் பாடி தான் மெயின் பார்பாரிக் ஏஜ்ல. இது அப்படி கிடையாது. இது வேறு விதமான ஒரு மெட்டீரியலிசம் அப்படிங்கிறார். இது என்ன செய்தது? மனிதன் என்கின்ற மனோமய புருஷன் அவனுடைய ஒரு விசேஷமான தன்மையை அது மேலும் மேலும் உறுதி செய்தது. இந்த சயின்டிபிக் நாலேஜ் என்பது நோ டவுட் அது மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டிக்கு வழிவகுத்தாலும் கூட மனிதன் வந்து அறிவை கொண்டுள்ள ஒரு வல்லமை பொருந்திய ஒரு பிரஜை, ஒரு அமைப்பு என்ற உண்மையை அது மேலும் மேலும் அந்த உண்மைக்கு வலுவூட்டியது. இந்த சிந்தனையை அது வலுவான சிந்தனையாக மனிதனுடைய மனதில் பதித்தது. ஏன்னா நாலேஜ் வந்து எப்பொழுதுமே பவர் இல்லையா? நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் பவர். ஒரு மனிதன் வந்து அந்த நாலேஜ் மூலமா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அவனுடைய சுப்ரீமசி ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ், அறிவினுடைய அந்த ஒரு மேன்மை. எந்த மனிதன் வந்து நல்ல சுப்ரீம்லி இன்டெலிஜென்டா இருக்கானோ அவனால வந்து எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். எல்லா ஃபீல்டுலையுமே அவனால வந்து சாதிக்க முடியும். இது வந்து இது எதன் மூலமாக வந்தது என்றால் இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் மூலமாகத்தான் இது வந்தது. சயின்ஸ் என்றாலே என்ன அர்த்தம்? புதுசாக விஷயங்களை கண்டறிதல். அதன் மூலமாக நம்முடைய அறிவினுடைய எல்லைகளை நம்ம வந்து விஸ்தரித்து கொண்டே போகின்றோம். சயின்டிபிக் லேர்னிங்ல என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய அறிவினுடைய எல்லைகளை நம்ம தொடர்ந்து விஸ்தரித்து கொண்டே போகின்றோம். நம்முடைய புத்தி வந்து வளர்ந்து கொண்டே போகின்றது. மனம் வந்து இங்க டாமினண்டா செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. இந்த மனம் டாமினண்டா செயல்பட ஆரம்பித்து உடனும் நம்ம என்ன செய்கின்றது? மனதை கொண்டு நம்முடைய உடலினுடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்களை மனதை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? அதனுடைய ஒரு ஆளுமையின் கீழ் நாம் செயல்படுத்துகின்றோம். நம்முடைய பிராணமயத்தையும் சரி, நம்முடைய உடலையும் சரி, நாம் சார்ந்திருக்கும் சூழ்நிலையையும் அந்த என்வைரன்மெண்ட், புற சூழலையும் சரி, எதன் மூலமாக நாம் கட்டுப்படுத்துகின்றோம்? நம்மளுடைய அறிவை கொண்டு கட்டுப்படுத்துகின்றோம். வாழ்வையும் இந்த சடப்பொருளையும் நாம் அறிவை கொண்டு ஆளுமை செய்கின்றோம். இதுதான் இப்பொழுது இது நடைபெறுகின்றது. இதுதான் நடைபெறுகின்றது. ஸோ சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது யாரு? Scientist is man the thinker mastering the forces of material nature by knowing them அப்படின்னு பகவான் சொல்றார். சயின்டிஸ்ட்னா யாரு? மனிதன், சிந்திக்கும் மனிதன். எத்தகைய சிந்திக்கும் மனிதனாக இருக்கின்றான்? அவன் சார்ந்திருக்கும் இந்த சட இயல்பு, மெட்டீரியல் நேச்சர், அதை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் ஒரு அமைப்பாக இருக்கின்றான். எவ்வாறு அவன் அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றான்? அதனை அறிவதன் மூலமாக இல்லையா? நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் பவர். நம்ம நாலேஜ் மூலமா என்ன செய்யறோம்? நம்ம நேச்சருக்கும் மேட்டருக்கும் நாம் கட்டுப்பட்டு இருப்பது பதிலாக
நாம் அதை நம் வசம் கட்டுப்படுத்தி வைக்கின்றோம். அதுல ஓரளவு வெற்றியும் கொண்டுள்ளோம். ஸோ இவ்வாறு தான் மனிதனுடைய அந்த சயின்டிபிக் நாலேஜ் என்பது வளர்ந்து வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போலாம். Life and matter are, after all, our standing ground, our lower basis, and to know their processes and their own proper possibilities and the opportunities they give to the human being is part of the knowledge necessary for transcending them. Life and body have to be exceeded, but they have also to be utilized and perfected. Neither the laws nor the possibilities of physical nature can be entirely known unless we know also the laws and possibilities of supraphysical nature. Therefore, the development of new and the recovery of old mental and psychic sciences have to follow upon the perfection of our physical knowledge. And that new era is already beginning to open upon us. But the perfection of the physical sciences was a prior necessity and had to be the first field for the training of the mind of man in his new endeavor to know nature and possess his world. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Salient points. Life and matter are our standing ground. To know their processes and their own proper possibilities and the opportunities they give to man is part of knowledge necessary for transcending them. Life and the body are to be exceeded as well as to be utilized and perfected. The laws and possibilities of physical nature cannot be fully known unless we know the laws and possibilities of supraphysical nature. The recovery of old mental and psychic sciences have to follow upon the perfection of our physical knowledge. Perfection of the physical sciences was a prior necessity and had to be the first field of training of the mind of man. Thank you, sir. Thank you, madam. Thank you. ஃபர்ஸ்ட் நம்ம நாம எதுல இருக்கிறோம், எந்த பேஸ்ல செயல்படுறோம் அப்படின்னா லைஃப் அண்ட் மேட்டர். இந்த மேட்டர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம கால் ஊன்றி இருக்கிறோம். வாழ்வு 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 அப்படிங்கிற ஒரு இயக்கம் இல்லைன்னா நம்ம உடல் செயல்படாது, உடல் இல்லைன்னா வாழ்வு செயல்படாது. ஸோ லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட் ஒர்க் பண்ணுது. இன்டெலெக்ட் எங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னா எந்த பேஸ்ல ஒர்க் பண்ணுது? லைஃப் அண்ட் மேட்டர். இதோடைய ஸ்பிரிச்சுவலா இதனுடைய சிக்னிஃபிகன்ஸை பகவான் லைஃப் டிவைன்லையும் கூறியிருக்கிறார். அந்த பகவான் எர்த் இஸ் இஸ் புட்டிங் அப்படின்னு சொல்றாரு. இஹைவா அப்படிங்கிறார். எர்த் இஸ் இஸ் புட்டிங் அப்படின்னு பகவான் உபநிடமா அது வேதமான்னு தெரியல, அதுலேருந்து கோட் பண்ணி பகவான் லைஃப் டிவைன்ல சொல்றார். ஏன் நம்ம இந்த எர்த்தை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல நம்ம சூப்பரா பிசிக்கல் மாஸ்டர் பண்ணணுங்கிற முயற்சியில நம்ம செயல்பட்டாலும் உங்களுடைய கால் எங்க ஊறி இருக்கணும் அப்படின்னா இந்த பூமியில தான் ஊறி இருக்கணும். அதை விட்டு நீங்க வெறும் சூப்பரா பிசிக்கல் மாத்திரம் செயல்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ எர்த் இஸ் புட்டிங் அப்படின்னு பகவான் நம்ம லைஃப் டிவைன்ல படிச்சிருக்கோம். அந்த எர்த்ல ஃபர்மா நம்ம இருந்துட்டு தான் நம்ம மேல விஷயங்களை பார்க்கணும். ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா
லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது அதுதான் நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஸ்திரமான அஸ்திவாரத்தில் தான் நம்ம எல்லோருமே செயல்படுறோம். லைஃப் இல்லை அப்படின்னா உடல் இயங்காது, உடல் இல்லை அப்படின்னா லைஃப் இல்லை. ஸோ லைஃப் அண்ட் மேட்டர் தான் நமக்கு ஸ்டாண்டிங் கிரவுண்ட், லோவர் பேசிஸ் அதுதான் இல்லையா? ஸோ நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். டு நோ தர் ப்ராசஸஸ் அண்ட் தர் ப்ராப்பர் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ், அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு என்ன வழங்குது அப்படிங்கிறது வந்து அத்தகைய ஞானம் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ யுவர் லைஃப் அண்ட் மேட்டர். பாடியை பற்றியும் பாடியில் இயங்குற நம்மளுடைய அந்த லைஃப்பை பற்றியும் நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கணும். எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நாம் அதை கடந்து அதனுடைய அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஒன்றை பற்றிய அறிவு இருந்தால்தான் நாம் அதை கடந்து செல்ல முடியும். இட் இஸ் நெசசரி ஃபார் டிரான்செண்டிங் தெம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம வாழ்வையும் கடந்து இருக்கணும், உடலையும் அதனால கட்டுப்படாம அதை கடந்து செல்லணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் a thorough knowledge of life and body அப்படிங்கிறார். இந்த எக்ஸீடட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனால் கட்டுப்படாம இருக்கணும், அவ்வளவுதான். we should not be bound by your life, we should not be bound by your body. அது நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, நாம் அதை நம்மளுடைய வசத்திற்கு வைத்திருக்கணும். அதே சமயம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை சரியான முறையில் முழுமையாக பயன்படுத்தணும், அதை பூரணமாக்கணும் அப்படிங்கிறார். லைஃப்பை வந்து பூரணமாக்கணும், உடலை வந்து பூரணமாக்கணும் அப்படிங்கிறார். தே ஷுட் நாட் பி இக்னோர்ட் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, வெறும் நம்மளுடைய இந்த புவி சார்ந்த விஷயங்கள், அதனுடைய விதிகள், புவி சார்ந்த விதிகள் அதை மாத்திரம் நாம் அறிந்திருந்தால் பத்தாது என்று கூறுகின்றார். வெறும் பிசிக்கல் நேச்சருடைய நாலேஜ் மாத்திரம், அதனுடைய விதிகளினுடைய செயல்பாடுகளை மாத்திரம் நாம் அறிந்திருந்தால் பத்தாது. அவைகளை நாம் முழுமையாக அறிய வேண்டும் என்றால் அவைகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த சூப்ரா பிசிக்கல் நேச்சர், புவி சார்ந்த விஷயங்கள், பிசிக்கல்னா என்ன அர்த்தம், புவி சார்ந்த விஷயங்கள். சூப்ரா பிசிக்கல் என்ன அர்த்தம், அதுக்கு அடுத்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நேச்சர். அதனுடைய விதிகள், அதனுடைய சாத்தியக்கூறுகளை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த புவி சார்ந்த விஷயங்களினுடைய செயல்பாட்டுகளையும் விதிகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறார் பகவான். என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் சயின்டிபிக் நாலேஜ் மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். நம்முடைய ஓல்டு மென்டல் அண்ட் சைக்கிக் சயின்சஸ் அப்படிங்கிறார். சைக்கிக் சயின்சஸ் என்ன அர்த்தம், த நாலேஜ் ஆஃப் அவர் இன்னர் பீயிங், நாலேஜ் ஆஃப் அவர் சோல், இதுதான் சைக்கிக் சயின்சஸ். நாலேஜ் ஆஃப் த அக்கல்ட் ஃபினாமினன், நாலேஜ் ஆஃப் த சட்டில் வேர்ல்ட்ஸ், இதுதான் சைக்கிக் சயின்சஸ். மென்டல் அண்ட் சைக்கிக், இந்த ரெக்கவரி ஆஃப் அவர் ஓல்டு மென்டல் அண்ட் சைக்கிக் சயின்சஸ், இதை நம்ம இது கூடவே நம்ம வந்து இந்த நாலேஜை நம்ம அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிறார். ஹேவ் டு ஃபாலோ அப் ஆன் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் அவர் பிசிக்கல் நாலேஜ். பிசிக்கல் நாலேஜ் மாத்திரம் பத்தாது, அது கூடவே இதையும் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றார், அண்ட் தட் நியூ இயரா இஸ் ஆல்ரெடி பிகினிங் டு ஓப்பன் அப்பான் அஸ் அப்படிங்கிறார். அதற்கான புதிய ஒரு காலம் ஆல்ரெடி தற்பொழுது துவங்கி உள்ளது அப்படிங்கிறார். இதுல பகவான் கூறிய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி இதை எழுதியுள்ளார். அப்பொழுதே சொல்றாரு, அதற்கான ஒரு புதிய காலம் இப்பொழுது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சயின்ஸ்லயும் சரி, மெடிக்கல் ப்ரொஃபஷன்லயும் சரி, இந்த சட்டிலான விஷயங்கள், மனிதனுக்குள்ள ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. இறக்கும் பொழுது அவனுடைய அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஒவ்வொரு மனுஷனும் வந்து தான் உடல் வந்து தான் இல்லை, உடலிலிருந்து பிரிந்த ஒரு அமைப்பு தான் என்பதை இந்த நியர் டெத் மரணத்தின் விளிம்பிற்கு போய் திரும்பியவர்கள் அதை பதிவு செய்துள்ளார்கள். அந்த நிலைக்கு சென்று திரும்பி உள்ளவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால்,
உடலை விட்டு என்னால போக முடியும், ஐ எம் நாட் திஸ் பாடி அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. தேர் சம்திங் விச் இஸ் பியாண்ட் திஸ் பாடி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு பகிர்வு வந்தது. ஒரு நியூரோ சர்ஜன் வந்து நியூரோ பிசிஷியன், நியூரோ சர்ஜன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரெயின், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பிரெயின் அண்ட் நர்வ்ஸ், அதுதான் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறாங்க. when brain is dead nothing is, எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. நாம் லைஃப் டிவைன்ல படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் தான் ப்ரையர் அப்படின்னு. கான்சியஸ்னஸ் தான் வந்து பேஸ். கான்சியஸ்னஸ் எதன் மூலமாக கான்சியஸ்னஸை அதை செயல்படுத்தும் கருவிகள், மியர் டூல்ஸ் தான் நம்மளுடைய பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் வந்து தேர் ஆல் மியர் டூல்ஸ். பட் எது பேஸு, எது நம்மளுடைய எது நம்ம இயக்குகின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ் தான். நியூரோ சர்ஜன் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, தேர் இஸ் சம்திங். நான் அந்த இதை நான் இப்போ லைவ் டிவைன்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்ட் நவ், அந்த யூடியூப் வீடியோவை அப்புறமா கேட்டு பாருங்க. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, he is confirming the presence of the soul which is beyond our brain, which is beyond our mind அப்படிங்கிறத அவர் மறைமுகமா சொல்றாரு. இது அவர் மாத்திரம் இல்லை, இப்போ நிறைய சயின்டிபிக் ரிசர்ச்ல இந்த சோல் அப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம now the people have started to, scientists have started to accept the fact that there is something called spirit or soul which is not the body அப்படிங்கிறத அவங்க they have started to accept. ஸோ இந்த கருத்தை வந்து பகவான் வந்து அப்பவே சொல்றார். மியர் நாலேஜ் ஆஃப் த பிசிக்கல் பாடி மாத்திரம் இருந்தா பத்தாது, இந்த சூப்பரா பிசிக்கல் நாலேஜ் இருந்தாதான் இந்த நாலேஜை நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். பகவானுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் மேல பூரண நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கு, அதை பதிவு செஞ்சிருக்காரு. ஹோமியோபதி மேல, மற்ற ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சித்தா மெடிசன்ல வந்து நாடி வச்சு பார்க்குறாங்க. நாடி அப்படிங்கிறது அந்த சட்டில் சூஷ்ம நாடின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபிசிக்கலாக கிடையாது, சட்டில் பாடியில் இருக்கிற நர்வ்ஸை வச்சு அவங்க டிசீஸை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆக்குரேட்டாக அதில் கண்டுபிடிக்கிறாங்க, அதை ட்ரீட் பண்ணுறாங்க. இது என்னது, அது எத்தகைய அறிவு? பிசிக்கல். நிச்சயமா அந்த நாடிஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் நாடி கிடையாது. தேர் இஸ் சம்திங் லைக் கால்ட் சட்டில் பாடி. இந்த சட்டில் பாடியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்றது மூலமா அவங்க அந்த பிசிக்கல்ல இருக்கக்கூடிய எயில்மெண்ட்டை அவங்க கியூர் பண்றாங்க. இப்போ அதுக்கு வந்து நிறைய பேர் அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன, இந்த பகவான் சொல்லக்கூடிய கருத்து தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். என்ன சொல்றார் பகவான்? என்ன சொல்றார்? பிசிக்கல் நேச்சர்னுடைய the laws and the possibilities of physical nature cannot be entirely known unless we know the law. We also know the laws and possibilities of supraphysical nature. The supraphysical nature தான் நம்மளுடைய நாடி, சட்டில் பாடி, சூஷ்ம சாரீரம் எல்லாமே சூப்ராபிசிக்கல் விஷயம். அதை நம்ம சரியா அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நம்மளால வந்து பிசிக்கல் இருக்கக்கூடிய எல்லா எயில்மெண்ட்டையும் கியூர் பண்ண முடியும். இந்த அடிப்படையில் அமைந்தது தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட், மெடிசன், இந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இது இப்படி தான் அமைந்தது. ஆகையினால பகவான் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் வந்து நோ டவுட் பிசிக்கல் சயின்சஸ் வந்து நம்ம வந்து அது குறித்த அறிவை வந்து நம்ம பூரணமாக நம்ம வந்து நமக்குள்ள கொண்டு வரணும். அது வந்து ப்ரேயர் நெசசிட்டி அப்படிங்கிறார். அதுதான் வந்து நம்மளுடைய மைண்டை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு அடிப்படை தேவை. மைண்ட் ஆஃப் மேனை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா எந்த களத்தில் அவனை பழக்கணும் அப்படின்னா அந்த பிசிக்கல் சயின்சஸ்ல தான் பழக்கணும் அப்படிங்கிறார். ஆனால் அது மாத்திரம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறார், அதையும் தாண்டி போகணும் அப்படிங்கிறார். பட் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் த பிசிக்கல் சயின்சஸ் வாஸ் அ ப்ரேயர் நெசசிட்டி and had to be first field for the training of the mind of man in his new endeavor to know nature and possess his world. இந்த மனுஷன் வந்து தன்னுடைய கவனத்தை வந்து எப்ப மைண்ட் பக்கம் திரும்பினானோ அப்ப அந்த பிசிக்கல் சயின்ஸ் தான் வந்து அவனுக்கு உதவி புரிந்தது. அதுதான் வந்து
ஃபோர்மோஸ்ட் ஃபோக்கஸிங் பாயிண்டா இருந்தது. இது வந்து திஸ் இஸ் த பிகினிங், பட் திஸ் இஸ் நாட் த எண்ட். அதைத்தான் பகவான் சொல்றார். அடுத்தது போகலாம் நம்ம. Paragraph 8. Even in its negative work, the materialism of science had a task to perform, which will be useful in the end to the human mind in its exceeding of materialism. But science, in its heyday of triumphant materialism, despised and cast aside philosophy. Its predominance, discouraged by its positive and pragmatic turn, the spirit of poetry and art, and pushed them from their position of leadership in the front of culture. Poetry entered into an era of decline and decadence, adopted the form and rhythm of a versified prose, and lost its appeal and the support of all, but a very limited audience. Painting followed the curve of Cubist extravagance and espoused monstrosities of shape and suggestion. The ideal receded, and visible matter of fact was enthroned in its place, and encouraged an ugly realism and utilitarianism. In its war against religious obscurantism, science almost succeeded in slaying religion and the religious spirit. Thank you, sir. Thank you. Take it to Bhaskar. Yes, madam. Even the negative aspect of the materialism of science will help the human in exceeding of materialism. Science, in its peak of materialism, rejected philosophy. In the name of practicality, it discouraged the spirit of poetry and art and pushed them to the backyard. Poetry entered into an era of decline and decadence. It adopted the form of a versified prose and lost its appeal. Painting lost its spontaneous expression, and instead it adopted rigid geometric expressions. Its shape and suggestion was no longer elegant. The ideal was pushed to the background. In the name of practicality, an ugly realism and utilitarianism occupied its place. In the garb of removing religious obscurantism, in hiding the facts, science killed religion and the religious spirit. Thank you, sir. Thank you. No doubt அந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால சில நெகட்டிவ் விளைவுகள் தான், பக்க விளைவுகள் தான் ஏற்பட்டது. இருந்தாலும் நாம் வந்து இந்த சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் அதனுடைய தேவையும் நாம் புறக்கணிக்க முடியாது. அது வந்து அதனுடைய வேலையின் மூலமாகத்தான், இந்த சயின்ஸினுடைய வேலையின் மூலமாகத்தான் நாம் வந்து எந்த ஒரு ஆஸ்பெக்ட் அது இப்ப டாமினேட் பண்ணுது. இப்ப வந்து அப்கோர்ஸ் மெட்டீரியலிசம் தான் சயின்டிபிக் நாலேஜ். அது வந்து இட் இஸ் மோர் கன்சர்ன் வித் மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, ஈவன் அந்த நாலேஜை அதே நாலேஜை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த
பொருள் சார்ந்த இந்த ஒரு நம்மளுடைய பொருள் சார்ந்த சிந்தனை, மெட்டீரியலிசம், பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம், இதை கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறார் பகவான். ஆரம்பத்துல அது வந்து பகவான் என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் கூட இறுதியில அதே மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட நாம் வெல்வதற்கு இதே ஞானம் தான் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா பகவான் சொல்றது ரொம்ப எப்படி முடியும், சயின்ஸ் வந்து நமக்கு மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குது, எப்படி அதே ஞானம் வந்து நமக்கு வந்து சயின்டிபிக் நாலேஜ் வந்து அந்த சேம் மெட்டீரியலிஸ்டிக் பொருள் முதல்வாதம், அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட நம்ம வந்து கெட் ஓவர் பண்றதுக்கு, வெல்வதற்கு எவ்வாறு இது உதவி செய்யும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இந்த சயின்ஸ் பத்தி நான் சயின்ஸ்னால என்ன அர்த்தம், சயின்டிபிக் நாலேஜ் வந்து அதனுடைய இலக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த சயின்டிபிக் டிஸ்கவரியும் பொய்யின் பெயரில் அடிப்படையில ஏற்றுக்கொள்வது இல்லை இல்லையா, நத்திங் பட் ட்ரூத். அந்த ஏன்னா இங்க ஒரு சயின்டிபிக்கா நான் வந்து இங்க ப்ரூவ் பண்ணினேன் அப்படின்னா, நிரூபிச்சேன் அப்படின்னா, அது உலகத்துல எல்லா மூலையிலையும் நான் நிரூபிக்கணும். அப்பதான் அது வந்து ட்ரூத் அக்செப்ட் பண்ணுவாங்க, அது சயின்டிபிக் ட்ரூத் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த சயின்டிபிக் லாவை வந்து அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன பேசிஸ் அப்படின்னா ட்ரூத். ஸோ சயின்ஸினுடைய அடிப்படை செயல்பாடு எப்படி எத்தகையதாக இருக்கின்றது, பர்சியூட் ஆஃப் ட்ரூத். சயின்ஸினுடைய அது மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, அதோடைய அடிப்படை, அதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவன் சயின்டிஸ்ட் இஸ் பர்சியூட் ஆஃப் ட்ரூத், அவ்வளவுதான். அவன் வந்து எந்த இதுல வந்து உண்மையை இது கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்கிறான். அப்புறம் வேறொரு உண்மை அவன் கண்டறிகின்றான். தன்னுடைய உண்மையை வந்து அவன் மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றான். ப்ரொவைடட் சப்சிக்வெண்டா வந்தது வந்து இட் இஸ் மோர் ட்ரூ அப்படின்னா இந்த நிலையை மாத்திக்கிறான். தட் மீன்ஸ் வாட், சயின்டிபிக் பர்சியூட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பர்சியூட் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது புரியுது இல்லையா. உண்மையை கண்டறிகிற வரைக்கும் அந்த சயின்டிபிக் பர்சியூட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இதே கருத்தையும் நம்ம ஏற்கனவே லைவ் டிவைன்லையும் பார்த்துருக்கோம். லைவ் டிவைன்ல என்ன சொல்றாரு பகவான், இதே இன்டெலிஜென்ஸ், இதே சயின்டிபிக் மைண்ட் வந்து the very basis, the very principle of scientific pursuit வந்து pursuit of truthங்கிறதுனால அல்டிமேட் ட்ரூத் வந்து அந்த டிவைன் நாலேஜ், அதை அடையிற வரைக்கும் ஈவன் சயின்டிபிக் பர்சியூட் கூட எங்கேயும் நிற்காது அப்படிங்கிறார். அதனால சயின்டிபிக் பர்சியூட் கூட எதுல இறுதியா முடியும் அப்படின்னா அந்த டிவைன் ட்ரூத், அதுல தான் முடியும் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா சயின்ஸ் வந்து நிற்காது, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நிற்காது. இட் வில் கோ ஆன் புஷிங் இட்ஸ் லிமிட் டில் இட் ஃபைண்ட்ஸ் அல்டிமேட் ட்ரூத். அல்டிமேட் ட்ரூத்னா டிவைன் நாலேஜ் தான். அதனாலதான் பகவான் இங்க என்ன சொல்றார், நம்ம வந்து நம்மை சூழ்ந்துள்ள இந்த மெட்டீரியலிஸ்டிக் என்வைரன்மெண்ட்டை நாம் கடந்து செல்வதற்கும் இதே சயின்டிபிக் நாலேஜ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு புதிய கருத்தை சொல்றார். நவ் மாடர்ன் பீப்புள், மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் திங்கர்ஸ் ஹவ் அக்செப்டட் திஸ் ஃபேக்ட். ரிலிஜனுக்கும் சயின்ஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. சயின்ஸ் இஸ் ஆல்சோ இன் பர்சூட் ஆஃப் ட்ரூத், religion is also in pursuit of truth. They meet in one point அப்படிங்கிறது தான் people accept now. It has become an acceptable fact. The same thing தான் பகவான் சொல்றார். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப பீக்ல இருந்தப்போ மெட்டீரியலிசம் தான் அங்க வந்து ரொம்ப டாமினண்டா இருந்தது. நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், பொருளாதாரம், அதுல பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சமுதாயத்துல வந்து மேலோங்கி காணப்பட்டன. அந்த சமயத்துல வந்து பிலசாபிக் ஆட்டிடியூட், பிலசாபிக் பென்ட் ஆஃப் மைண்ட் வந்து எவருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. பிலாசபர்ஸ்னா பீப்புள் மேலையும் கீழையும் பார்த்தாங்க. ஒரு பெரிய ஒரு பிராக்டிக்கலா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு பிலாசபி பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க அப்படிம்பாங்க. அதே தான்
அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. சயின்ஸினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சயின்ஸ் வெறும் பியூர்லி மெட்டீரியல் பிசிக்கல் லாஸ் தான் அவங்க அக்செப்ட் பண்ணாங்களே ஒழிய இந்த பிலசாபிக் ட்ரூத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல நடைமுறை தேவை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, போயட்ரி அண்ட் ஆர்ட், ஸ்பிரிட் ஆஃப் போயட்ரி அண்ட் ஆர்ட், அதை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, டிஸ்கரேஜ் பண்ணாங்க. போயட்ரி அண்ட் ஆர்ட்லாம் நம்மளுக்கு சோறு போடுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்காக பண்ணுறது, வெதர் இட் வில் பிரிங் யூ ஃபுட் அப்படின்னா கேட்குறவங்க இருக்குன்னு ஈவன் நவ் பீப்புள் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் நடைபெற்றது. எதை டிஸ்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா the ஸ்பிரிட் ஆஃப் போயட்ரி அண்ட் ஆர்ட். ஒரு காலகட்டத்தில் இந்த போயட்ரியும் ஆர்ட் வந்து ஒரு வெவ்வேறு சமுதாயங்களில் மேலோங்கி காணப்பட்டது. பின்பு இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆச்சு, இன்னைக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் இவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டவையாக இருக்கின்றன. அதே போல ஒவ்வொரு மாதிரி, அதாவது பகவான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு எல்லா ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து கிராஸ் ஆஸ்பெக்டுக்கு பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிறார். மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது கிராஸான விஷயம். இதில் கலை, ஓவியம், கவிதை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சட்டிலான விஷயம், உயர்வான விஷயம். இது பின்னுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறார். இந்த அலையில வந்து இதெல்லாம் பின்னுக்கு அடித்து செல்லப்பட்டன அப்படிங்கிறார். பகவான் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட்ரி ஆர்ட் வந்து ஒரு காலத்துல வந்து முன்னிலை வகித்தன, இவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டன. ஒவ்வொரு கலையிலையும் வந்து இந்த பின்னடைவு வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறாரு. போயட்ரியில் எப்படி பின்னடைவு ஏற்பட்டதுன்னா, போயட்ரி வந்து பகவான் என்ன சொல்றாரு, போயட்ரி படிக்கும் பொழுது அது வந்து ஒரு சந்தத்துல இருக்கணும் இல்லையா? போயட்ரினாலே ஒரு சந்தம் இருக்கணும், அதுல ஒரு லயம் இருக்கணும். ஆனா நம்ம அது ப்ரோஸ் படிக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா யூ கேனாட் கால் இட் எஸ் அ போயட்ரி. அதான் மாடர்ன் புது கவிதை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அப்பவே வந்துடுச்சு. இந்த பிராக்மேட்டிக் என்ன சொல்றார் பகவான், என்ன சொல்றார், போயட்ரி என்டர்ட் இன்டு an era of decline and decadence அப்படிங்கிறார். அப்பவே ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம். அடாப்டட் த ஃபார்ம் அண்ட் ரித்தம் ஆஃப் அ வெர்சிஃபைட் ப்ரோஸ் அப்படிங்கிறார். எல்லாமே ப்ரோஸை வந்து நம்ம வந்து வருஷ ஒவ்வொரு பாராவா கொடுத்தா எப்படி இருக்கும், அதை வந்து கவிதைன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா யாராவது? ப்ரோஸை வந்து ஒவ்வொரு பேராவா கொடுத்து இதுதான் ஒரு செய்யுள்ள வந்து இந்த முதல் இது அதுக்கு அடுத்த பத்தின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா யாராவது? போயிட்டுனா அதுக்கு வேற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆனா சப்சிக்வெண்டா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அதுவும் ப்ரோஸ் வந்து வெர்சிஃபைட் ப்ரோஸ் ஆயிடுச்சு. போயிட்ரி has become a versified prose அப்படிங்கிறார், லாஸ்ட் இட்ஸ் அப்பீல் அப்படிங்கிறார். இதெல்லாம் எல்லா துறைகளிலுமே இந்த பின்னடைவு ஏற்பட்டது அப்படிங்கிறார். அதே போல சப்போர்ட் ஆஃப் ஆல் பட் அ வெரி லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் அதுக்கு வந்தது அப்படிங்கிறார். பெயிண்டிங்க்கும் இதே கதி தான் ஏற்பட்டது அப்படிங்கிறார். பெயிண்டிங் எப்படி இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும், அதுல ஒரு அழகுணர்ச்சி இருக்கணும், ஒரு எலிகன்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லியோனார்டோ டா வின்சி பெயிண்டிங் வந்து நமக்கு பார்த்துருக்குறோம், மொனாலிசா பெயிண்டிங் பார்த்துருக்கோம். அதில் எவ்வளோ ஒரு அழகான இது இருக்கும். அதே போல் அவருடைய லாஸ்ட் சப்பர்னு ஒரு பெரிய ஃபேமஸ் பெயிண்டிங், அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பழைய காலத்து பெயிண்டிங்கில் அழகுணர்ச்சிக்கு ரொம்ப இருக்கும். ஒவ்வொரு பேஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன், அழகுணர்ச்சி எல்லாம் தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம வெறும் ஜியாமெட்ரி ஃபிகர்ஸை வந்து ஒன்று சேர்த்து ஒரு படம் வரைஞ்சா எப்படி இருக்கும், ட்ரையாங்கிளையும் ஸ்கொயரையும் ரெக்டாங்கிளையும் ஒன்று சேர்த்து ஒரு ஃபிகராக வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த பெயிண்டிங்? அப்படிதான் மாடர்ன் டே பெயிண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு பகவான் சொல்றார். கியூபிஸ்ட் எக்ஸ்ட்ராவகன்ஸ் அப்படின்னா இந்த கியூபிஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மாதிரி ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸ்ல வரைஞ்சு இது மாடர்ன் பெயிண்டிங்ல சொல்லுவாங்க. இதுதான் மாடர்ன் பெயிண்டிங். எல்லாமே ஜியாமெட்ரிக்கா இருக்கும், கோடு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இது மாதிரி ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்ல இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு அழகு இருக்காது, அதுல கர்வ்ஸ் இருக்காது, அதுல மற்ற பழைய பெயிண்டிங்ல வர்ற ஒரு அழகுணர்ச்சி அதுல இருக்காது அதுல. அப்படிதான் அதுவும்
பின்னடைவு அதுலேயும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படிங்கிறார். அதே போல எங்கெல்லாம் வந்து ஒரு உயர்வான உன்னதமான லட்சியங்கள் இலக்கு அப்படின்னு இருந்ததோ அதெல்லாம் பின்னுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறார். எது வந்து முன்னிலை வகுத்தது அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில எது வந்து இன்னைக்கு எனக்கு தேவையாக இருக்கின்றது, பிராக்டிகாலிட்டி, பிராக்டிக்கலா பேசுங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த ஆட்டிடியூட் தான் வந்து மேலோங்கியது அப்படிங்கிறார். The ideal receded and visible matter of fact was enthroned in its place அப்படிங்கிறார். இதனால என்ன நடைபெற்றது it encouraged an ugly realism and utilitarianism. ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல நம்ம அசிங்கத்தை தான் நம்ம கொண்டு வர்றோம். அப்புறம் யூட்டிலிட்டேரியனிசம், எல்லாமே லைஃபுக்கு, எல்லாமே வாழ்க்கைக்கு பயனுள்ளது அப்படிங்கிற அர்த்தத்துல உயர்வான விஷயங்களை நம்ம வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து எனக்கு லைஃபுக்கு யூஸ் ஆகாது, எனக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகாது, எனக்கு பணம் கொடுக்காது, இப்படி சொல்லியே உயர்வான விஷயங்களை நம்ம பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படிங்கிறார். அக்லி ரியலிசம் அண்ட் யூட்டிலிட்டேரியனிசம், இப்படி இது பகவான் சொல்றது அந்த காலத்திலே சொல்றாரு, இன்னும் இப்போ மோசமா போயிடுச்சு. அதே போல இன் இட்ஸ் வார் அகைன்ஸ்ட் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னுடைய சைடு எஃபெக்ட்ஸை சொல்றாரு இங்க. In its war against religious obscurantism. ரிலிஜியஸ் அப்ஸ்குரண்டிசம்னா நம்ம பார்த்தோம், நம்ம கன்வென்ஷனல் ஏஜ்ல சயின்ஸ் அந்த எஸ்பெஷலி இந்த ரிலிஜன் ப்ரீஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அறிவினால் ஏற்றுக்கொள்ளப்படும் வண்ணம் இல்லை, உண்மைக்கு புறம்பாக இருந்தது, உண்மையை மறைக்கும் வண்ணம் இருந்தது. உண்மையை மறைக்கும் வண்ணமாக ஒன்றை கூறுவதுதான், தெளிவில்லாமல் கூறுவதுதான் அப்ஸ்குரண்டிசம் அப்படின்னு சொல்றது. அப்ஸ்குரண்டிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மை ஒன்று இருக்கும், அதை மறைச்சு அதை வேற மாதிரி திரிச்சு சொல்றது, தெளிவில்லாம சொல்றது, மிஸ்லீட் பண்ற மாதிரி சொல்றது. இந்த இது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேலோங்கி காணப்பட்டது. ஸோ அதை வந்து சயின்ஸ் என்ன செய்தது, இத்தகைய போக்குகளுக்கு எதிராக விஞ்ஞானம் செயல்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடந்தது என்றால், இந்த ட்ரூ ரிலிஜியஸ் ஸ்பிரிட் இருந்தது இல்லையா, அது வந்து அங்கு அழிக்கப்பட்டது. ஸ்லேயிங் ரிலிஜன் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்பிரிட், ட்ரூ ரிலிஜியஸ் ஸ்பிரிட் வந்து அங்கு அழிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அடுத்தது பவுல். But philosophy had become too much a thing of abstractions, a seeking for abstract truths in a world of ideas and words rather than what it should be. A discovery of the real reality of things by which human existence can learn its law and aim and the principle of its perfection. Poetry and art had become too much cultured pursuits to be ranked among the elegances and ornaments of life, concerned with beauty of words and forms and imaginations, rather than a concrete seeing and significant presentation of truth and beauty and of the living idea and the secret divinity in things concealed by the sensible appearances of the universe. Religion itself had become fixed in dogmas and ceremonies, sects and churches, and had lost, for the most part, except for a few individuals, direct contact with the living forms of spirituality. A period of negation was necessary. They had to be driven back and upon themselves, nearer to their own eternal sources. Now that the stress of negation is past and they are raising their heads, we see them seeking for their own truth, reviving by virtue of a return upon themselves and a new self-discovery. They have learned or are learning from the example of science
that truth is the secret of life and power, and that by finding the truth proper to themselves, they must become the ministers of human existence. Thank you. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Salient points. Instead of discovering the reality of things by which human existence can learn its law and the principle of its perfection, philosophy had become too abstract in a world of ideas and words. Instead of presenting the truth and beauty and the secret divinity in things in the sensible appearances of the universe, poetry and art had become the elegances and ornaments of life. Religion itself had become fixed in dogmas and ceremonies. Churches had lost for the most part direct contact with the living sources of spirituality. To drive back these to their own eternal sources, a period of negation was necessary. Now the stress of negation is over, and they are seeking for their own truth and returning upon a new self-discovery. They are learning from the example of science that truth is the secret of life and power, and that they should find the truth proper to themselves to become the ministers of human existence. Thank you, sir. Thank you, madam. எப்படி இந்த அதாவது பிலாசபி, பெயிண்டிங், போயட்ரி, ஆர்ட் இதெல்லாம் எப்படி அதனுடைய நோக்கத்தை இழந்து செயல்பட்டன அப்படிங்கிறத பகவான் இங்க படம் பிடிச்சு காட்டுறார். பிலாசபி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அப்டிராக்டா மாறிடுச்சு. அப்டிராக்ட் என்ன அர்த்தம்? நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அந்த விஷயத்த எளிதா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்டிராக்டா இருக்கும் அந்த விஷயம். எல்லாமே அப்டிராக்ட் ட்ரூத்ஸ். நம்மால புரிஞ்சுக்க முடியாது, அந்த உண்மைகளை நம்மால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா எப்படி இருக்கணும் பிலாசபி அப்படிங்கிறது? எப்படி இருக்கணும்? வெறும் அப்டிராக்ட் ட்ரூத்ஸ் உண்மைகளை நாடுவது மாத்திரம்தான் அது அப்படி இருக்க அதனுடைய இலக்காக இருக்க வேண்டுமா என்றால் இல்லை. அதனுடைய உண்மையான இலக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மனித வாழ்வு இருக்கின்றது. மனித வாழ்வு அதற்கு பின்னால் உள்ள மெய்மையை கண்டறிவதுதான் இந்த பிலாசபிஸ் அதனுடைய உண்மையான நோக்கமாக இருக்கணும். மனித வாழ்வினோடக்கு பின்னால் உள்ள அந்த மெய்மை, இறை மெய்மையை கண்டறியணும். அப்பேரண்டா பார்க்கக்கூடிய மனித வாழ்வுக்கு பின்னாலே என்ன இறை மெய்மை இருக்கின்றது, என்ன மெய்மை இருக்கின்றது, ரியல் ரியாலிட்டி, அதை டிஸ்கவர் பண்றது தான் பிலாசபியோட வேலையை தவிர மியர் அப்டிராக்ட் ட்ரூத்ஸ் அதை சொல்வது பிலாசபியோட வேலை கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ரியல் 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 ரியாலிட்டி அதை அறிவதன் மூலமாகத்தான் மனித வாழ்வு எந்த விதியின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது என்பதை அறிய முடியும். அதே போல தன்னை பூரணமாக்கிக் கொள்வது, தனக்கு என்ன ஒரு இலக்கு இருக்கின்றது, என்ன எதை நோக்கி தான் செல்கின்றோம், அதே போல எந்த விதியின் அடிப்படையில் நான் என்னை பூரணமாக்கிக் கொள்வது, இதெல்லாம் எப்படி ஒருவர் அறிய முடியும் என்றால் இதை கண்டறிந்து மனிதனுக்கு சொல்வதுதான் ரியல் பிலாசபியோட வேலையை தவிர சும்மா மியர் அப்டிராக்ட் ட்ரூத்ஸை பேசினா அது பிலாசபி அதனுடைய பர்பஸை அது இங்கே செய்யல அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போயட்ரி அண்ட் ஆர்ட் எப்படி இருக்கணுங்கிறது பகவான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றார். இப்போ எப்படி ஆயிடுச்சு போயட்ரி அண்ட் ஆர்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கன்னா, எப்படி அது ஒரு தரம் தாழ்ந்து கீழே இறக்கம் கொண்டுள்ளது என்றால் அது ஒரு வாழ்வில் ஒரு வெறும் ஒரு அலங்கார பொருளாகத்தான் மாறிவிட்டது. போயட்ரி அண்ட் ஆர்ட் had become too much cultured pursuits. ரொம்ப சமுதாயத்துல சோ கால்டு கல்ச்சர்ட் பீப்புள் இருக்கிறாங்களே அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்காகத்தான் ஆகிவிட்டது.
poetry and art had become too much cultured pursuits to be ranked among the elegances and ornaments of life. சும்மா வாழ்வில் வந்து ஒரு மெருகூட்டுவதற்கும் அதை வந்து அழகூட்டுவதற்கும் தான் அது 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 வந்து அதை வந்து தற்பொழுது உதவுகின்றதை தவிர அதனுடைய உண்மையான நோக்கம் எதுவாக இருக்கணும், போயட்ரி அண்ட் ஆர்ட்டினுடைய உண்மையான நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, அது வெறும் பியூட்டி ஆஃப் வார்த்தை ஜாலம், ஒரு அழகு. சில பேர் ரொம்ப இலக்கியத்தரமா அழகா பியூட்டிஃபுல்லா ஃப்ளவரியா பேசுவாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சரக்கே இருக்காது. அப்படிதான் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். கன்சர்ன் வித் த பியூட்டி ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ். ஆனா எப்படி இருக்கணும் போயட்ரி அண்ட் ஆர்ட்டும்? இட் ஷுட் பி அ கான்கிரீட் சீயிங் அண்ட் சிக்னிஃபிகண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் பியூட்டி. உண்மையை வந்து திடமாக அனைத்தினுள்ளும் பார்க்கும் ஒரு அமைப்பாகத்தான் கவிதை இருக்கணும், கவிதையும் கலையும் இருக்கணும் அப்படிங்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, a concrete seeing and significant presentation of truth and beauty and of the living idea. அது மாத்திரம் இல்ல, எந்தெந்த பொருள்கள்ல நம்ம சென்சிபிளா ஐம்புலன்களினால் பார்க்கிறோமோ, எந்தெந்த பொருள் எல்லாம் நம்ம ஐம்புலன்களின் மூலம் பார்க்கின்றோமோ, அதனுள் மறைந்திருக்கும் அந்த இறை சாநித்தியத்தை வெளியில் மனிதனுக்கு அறிவிக்கும் வண்ணமாகத்தான் இந்த போயட்ரி அண்ட் ஆர்ட் இருக்கணும் அப்படிங்கிறார். போயட்ரி அண்ட் ஆர்ட்டுடைய உண்மையான வேலை என்ன அப்படின்னா, அது வெறும் ஆர்னமெண்டாவோ ஒரு நாகரிகத்துக்காகவோ பயன்படுத்தும் பொருளாக இல்லாம, உலகத்தில் காணப்படும் எல்லா விஷயங்களுக்கு பின்னால் மறைந்துள்ள இறை மெய்மையை வந்து மனிதனுக்கு வந்து ஒரு அறிவிக்கும் விஷயமாகத்தான், தெரிவிக்கும் விஷயமாகத்தான் அது செயல்படணும் அப்படிங்கிறார். அதே போல ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இலக்கில் இருந்து நோக்கத்தில் இருந்து இப்ப மாறி செயல்படுகின்றன அப்படிங்கிறார். ரிலிஜனும் அப்படிதான் மாறி போச்சு அப்படிங்கிறார். ரிலிஜன் எப்படி ஆயிப்போச்சு, வெறும் டாக்மாஸ் அண்ட் செரிமனிஸா ஆயிப்போச்சு. இப்போ டிஃபரெண்ட் செக்ட்ஸ், அதுக்குள்ள சண்டை, டிஃபரெண்ட் சர்ச்சஸ், அதுக்குள்ள ஒன்னுடன் ஒண்ணு போட்டி. இதுல என்ன நடைபெற்றது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ஒரு சீர்குலைவு ஏற்பட்டது. ஏன்னா ரிலிஜன் வந்து தன்னுடைய மூலமான அந்த ஆன்ம பொருள் அதனுடன் ஆன அந்த தொடர்பை அது இழந்து விட்டது, நேரடியான தொடர்பை அது இழந்து விட்டது அப்படிங்கிறார். இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் லிவிங் ஃபவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. லிவிங் ஃபவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் எலிமெண்ட் தான் லிவிங் ஃபவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை ரிலிஜன் இழந்துருச்சு அப்படிங்கிறார். வெறும் வெளியில மேம்போக்கா பண்ணக்கூடிய அந்த டாக்மாஸ், செரிமனி, செக்ட்ஸ் இதெல்லாம் தான் டாமினேட் பண்ணதே ஒழிய கனெக்ஷன் வித் யுவர் இன்னர் பீயிங் அங்க இல்லை அப்படிங்கிறார். ரிலிஜன் அப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறது. இது வந்து எல்லா மதத்திற்கும் பொருந்தும். இட்ஸ் நாட், பகவான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரே கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ரிலிஜன்ஸ் ஈவன் நவ். அப்புறம் இப்படிலாம் வந்ததுனால என்ன நடைபெற்றது அப்படின்னா, அனைத்தையும் மறுக்கும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கும் ஒரு போக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறார். இதெல்லாம் இப்படிலாம் இருந்ததுனால எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கும் ஒரு போக்கு, ஒரு டெண்டன்சி ஏற்பட்டது அப்படிங்கிறார். A period of negation was necessary. எதற்காக என்றால், நம் பார்த்த அவ்வளவு விஷயங்களும் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணம் பின்னோக்கி தள்ளப்பட வேண்டும். இப்ப ராங் பாதையில போயிட்டு இருக்கு, அதை என்ன செய்யணும், நம்ம திருப்பி அதை சரியான பாதையில பின்னுக்கு தள்ளணும். அதற்காகத்தான் இந்த period of negation was necessary அப்படிங்கிறார். They had to be driven back and in upon themselves nearer to their own eternal sources. நம்ம பார்த்த எல்லா விஷயத்துக்கும் ஆரிஜின் வந்து டிவைன் ஆரிஜின் தான். கலை, இலக்கியம், கவிதை, மியூசிக் எல்லாத்துக்கும் வந்து டிவைன் ஆரிஜின். ஆனா இப்ப மாறி போயிருக்குது. அந்த மூலத்தை நோக்கித்தான் வந்து
மீண்டும் அந்த இத்தகைய விஷயங்கள் வந்து அந்த மூலத்தை நோக்கி அவைகளை நாம் திருப்ப வேண்டும், வலுக்கட்டாயமாக திருப்பணும் அப்படிங்கிறார். They had to be driven back and in upon themselves nearer to their own eternal sources அப்படிங்கிறார். இது வந்து எப்ப இந்த நெகேஷன் ஆஃப் மெட்டீரியலிஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது டினைல் ஆஃப் மெட்டீரியலிஸ்ட்னு பார்த்திருக்கோம். அந்த டினைல் ஆஃப் மெட்டீரியலிஸ்ட்ல இதுதான் நடைபெற்றது. எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்துல. இப்போ இந்த ஒரு காலகட்டத்துல இது மாதிரி அந்த போக்கு இப்படி தவறான போனதுனால இது மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப நம்மை கடந்து சென்று விட்டது அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார்? அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த தீவிரம் இப்ப இல்ல, அது நம்மை கடந்து சென்று விட்டது அப்படிங்கிறார். The stress of negation is past and they are raising their heads. நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அதனுடைய உண்மையான நோக்கங்கள் வந்து தலை தூக்குகின்றன. ரிலிஜன் வந்து அதோடைய ரியல் ஸ்பிரிட்டுக்கு திருப்பி மேல மெல்ல அதை நோக்கி போக ஆரம்பித்தது. ஆர்ட் அண்ட் போயட்ரி அதனுடைய உண்மையான பர்பஸ் என்ன, அதை நோக்கி போக ஆரம்பித்தது. பிலாசபி வந்து அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன, அதை நோக்கி போக ஆரம்பித்தது. பெயிண்டிங், இது மாதிரி ஒன்றும் நடுப்புற வந்து இந்த டைக்ரேஷன் இருந்தது. நவ் they are raising their heads அப்படிங்கிறார். We see them seeking for their own truth. ஒன்று விஷயமும் தன்னுள் இருக்கும் உண்மையை தேடும் வண்ணம் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். They are seeking for their own truth, reviving by virtue of a return upon themselves. அதாவது தனக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணி வெளியில பார்க்காம எனக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? எனக்குள்ள இருக்கிற உண்மையை நான் வந்து தேடி கண்டறிகின்றேன், அதுதான் நடைபெறுகின்றது. ரிவைவிங் பை வர்ச்சியூ ஆஃப் அ ரிட்டர்ன் அப்பான் தெம்செல்வ்ஸ் அண்ட் அ நியூ செல்ஃப் டிஸ்கவரி. அதன் மூலமாக புதிதாக என்னுள்ளே ஒன்றை கண்டறிகின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எது வந்து இப்பொழுது மனிதனுக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எது வந்து ஒரு கைடா இருக்கு, ஒரு ஒரு வழிகாட்டும் அமைப்பாக தற்போது எது செயல்படுகின்றது என்றால் சயின்ஸ். They have learned or are learning from the example of science that truth is a secret of life. சயின்ஸ்ல என்ன பார்க்குறோம்? சயின்ஸ்ல வந்து எதுவுமே ட்ரூத் இல்லாத விஷயங்களை சயின்டிபிக் லா அப்படின்னு ஏற்றுக்கவே முடியாது. சயின்டிபிக் லான்னா என்ன அர்த்தம்? இட் ஷுட் பி ட்ரூ, பொய்யா இருக்க முடியாது. இந்த விஷயம்தான் இப்பொழுது மற்ற அமைப்புகளும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறார். They have learned or are learning from the example of science that truth is a secret of life and power, and that by finding the truth proper to themselves they must become the ministers of human existence. நம்ம பார்த்த உள்ள விஷயங்களும் the finer elements of life, அதுக்கு வந்து அதற்கு எந்த உண்மையின் தங்களுக்குள்ளே உள்ள எந்த உண்மையின் அடிப்படையில் அவை அனைத்தும் செயல்பட வேண்டும் என்பதை அவை ஒவ்வொன்றும் கண்டறிவதன் மூலம் அவைகள் எவ்வாறு மாற முடியும் என்றால் மனித வாழ்வை வழிநடத்தும் ஒரு கருவிகளாக, செயல்படுத்தும் அமைப்புகளாக இவை அனைத்துமே மாற முடியும் அப்படிங்கிறது. நம்ம பார்த்த பிலாசபி, ஆர்ட், போயட்ரி, பெயிண்டிங் எல்லாமே வந்து எப்படி வந்து இப்போ அதோடைய நம்ம இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய இலக்கை நோக்கி இலக்கிலிருந்து தடம் மாறி செயல்படுகின்றன. பட் ஒன்ஸ் இஃப் தே வாண்ட் டு ஃபைண்ட் த ட்ரூத் வித்இன் தம், நேச்சுரலி இவைகள் எல்லாம் வந்து எவ்வாறு செயல்படும் என்றால் மனித வாழ்வை வழிநடத்தும் அமைப்புகளாக செயல்படும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இது வந்து பகவான் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறார். மனுஷனுடைய இது வந்து எப்படி ப்ரூட்டாலிட்டி அதுலேருந்து எப்படி நாகரிகம் மெல்ல மெல்ல வளர்கின்றது, மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது, மைண்டில் இன்டெலெக்ட் வருது, இன்டெலெக்ட்ல எஜுகேஷனில் முக்கியத்துவம் தருகின்றார்கள். அறிவின் மூலமாக மனிதன் உடல் வாழ்வை அவன் வந்து ஆளுமையில் கொண்டு வருகின்றான். சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது. சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால மெட்டீரியலிசம் வந்து ரொம்ப தலைதோக்குது. சயின்ஸ் வந்து ஆரம்பத்தில் சட்டிலான விஷயங்கள், உயர்வான விஷயங்களை வந்து
நிராகரிச்சது. பின்பு என்ன, பின்பு மெல்ல 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 அந்த போக்கு தற்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, மனுஷனை வந்து இந்த பார்பாரிக் ஏஜ்ல இருந்து அடுத்த ஒரு சிவிலைசேஷனுக்கு கொண்டு போறதுக்காகத்தான் இந்த பயணம், இந்த சைக்கிள் சுழற்சி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எல்லா சொசைட்டிலையும் பார்க்கலாம். இந்த டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எல்லா சொசைட்டிலையும் பார்க்கிறோம், எல்லா துறைகளிலும் நாம் பார்க்கின்றோம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க மேடம். ரேணுகா மேடம் சொல்லுங்க. டாக்மாஸ்னா என்ன சார்? டாக்மாஸ்னா ஒரு கொள்கைகள் தானே சார்? கொள்கைகள்னா பிடிவாதமான கோட்பாடுகள், அதுதான் டாக்மாஸ்னா. இது இருக்குது, இதெல்லாம் செய்யணும், 1 2 3 4 இதெல்லாம் செஞ்சாதான் நம்மளால இதை இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, டாக்மாஸ். இப்போ பொதுவாக டாக்மாஸ் வந்து எதோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிலீஜனோட தான் அட்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு நல்லது, இது செய்யலை அப்படின்னா இது வந்து பாவம், இல்லை சரியில்லை, உனக்கு வந்து இதுல உனக்கு பயன்படாது, இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுதான் டாக்மாஸ். அதுக்கும் ட்ரூத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சார், இப்போ இந்த வர வருஷம் இந்த ஜிப்மர்ல வந்து சார் எம்பிபிஎஸ் வித் ஆயுர்வேதா அது வரப்போகுது சார். அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உங்க இண்டிவிஜுவலுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி நம்ம நவஜாதா அவர்கள் தான் இந்த அரவிந்தோ சொசைட்டியோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரிய, அவர் வச்சுதான் மதர் வந்து ஆயுர்வேதா டிவிஷனை வந்து நம்ம ஆசிரமில் ஆரம்பிச்சு இது பண்ணி பண்ணாங்க. அது பத்தி நிறைய அவரோட டிவைன் லைஃப் இன் டிவைன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோஸ் அது இதெல்லாம் போட்டு மதர் வந்து இது பண்றது அதெல்லாம் நிறைய இதெல்லாம் போட்டுருக்காரு சார். உண்மைதான். இன்ஃபேக்ட் நாங்க அந்த ஆயுர்வேதா செக்ஷன்ல இருந்து நாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி சொசைட்டில நாங்க இப்ப நிறைய டீல் பண்றோம், இது பண்றோம். எல்லாமே பார்த்தோன்னா அற்புதமா இருக்கு. இந்த ஆயுர்வேதிக் செக்ஷன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கு, அவ்வளவு அற்புதமா இருக்கு. As a matter of fact, sir, William Hahnemann, he was a medical doctor. ஆனா இந்த இங்கிலீஷ் மெடிசன் சொல்லக்கூடிய இந்த பிரசன்ட் அலோபதிக் இதுல வந்து ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் அவர் சொல்றாரு. ஒண்ணு வந்து கிரானிக் டிசீசஸ்க்கு there is no relief. ரெண்டாவது வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே கொடுத்துட்டு ஈட்டியாலஜி மகாணத்தை பின்னாடி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வில்லியம் ஹாகினிமேன் தான் ஹோமியோபதி சிஸ்டத்தை ஆரம்பிச்சது. மதர் வந்து ரொம்ப அதை ரொம்ப ஆதரிச்சாங்க சொல்றாங்க. மதர் ஹோமியோபதி மெடிசன் வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இன்ஃபேக்ட் ஹோமியோபதி பத்தி நிறைய பகவான் வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்றாரு, நிறைய இதுல சொல்றாரு, ஸ்லாகிச்சு சொல்றாரு. ஹோமியோபதி தான் வந்து ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. கன்வென்ஷனல் மெடிசன்ஸுக்கு பகவான் வந்து நிறைய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதிக் செக்ஷன் இருக்கு, அதே போல ஹோமியோபதிக் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய இதுல இருக்கு. அதுவும் அது பட் பகவான் எதையும் இக்னோர் பண்ணல. ஆசிரமில் பாத்தீங்கன்னா ஈவன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, ரெகுலர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அது பாட்டுக்கு இருக்குது, இதுவும் இருக்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஆசிரமிலேயே பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆமா நிச்சயமா இருக்கிறாங்க. Thank you.